வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் பேசுகிறேன். இன்று நான் சொல்லப்போகும் விஷயம் சாதாரண ராசிபலன் அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான வழிகாட்டல். மேஷம் ராசிக்காரர்களே, கவனமாக கேளுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம் மட்டுமல்ல, ஒரு புதிய வாழ்க்கை திசை. இந்த ஆண்டில் நீங்கள் அனுபவிக்கப் போவது 2 விஷயங்கள்: சோதனை மற்றும் வெற்றி. ஆனால் அந்த வெற்றி எளிதாக வராது, அது உங்களை சோதித்த பிறகே வரும். முதலில் கிரக நிலையை நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த ஆண்டு ஆரம்பத்தில் சூரியன் உங்கள் ராசிக்குள் நுழைகிறது. இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் இந்த ஆண்டு யாரையும் நம்பி இருக்க மாட்டீர்கள். நீங்களே உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த தொடங்குவீர்கள். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ஈகோ கூட அதிகரிக்கும். அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் உங்கள் முன்னேற்றம் தடைப்படும். சனி, இந்த கிரகம்தான் உங்களை அதிகமாக சோதிக்கப் போகிறது. சில நேரங்களில் நீங்கள் நினைப்பீர்கள், ஏன் எல்லாமே என்னிடம்தான் நடக்கிறது என்று. ஆனால் நான் ஒரு உண்மை சொல்கிறேன். சனி யாரையும் சோதிப்பதற்காக இல்லை, அவர்களை உயர்த்துவதற்காகத்தான். நீங்கள் இந்த சோதனைகளை தாங்கினால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வு உறுதி. குரு, இவர் மெதுவாக உங்களை உயர்த்தப் போகிறார். அவர் திடீர் வெற்றி தரமாட்டார், ஆனால் நிலையான வளர்ச்சி தருவார். கல்வி, திருமணம், பணவரவு, இந்த 3லும் முன்னேற்றம் இருக்கும். ராகு மற்றும் கேது, இவர்கள் உங்கள் வாழ்க்கையில் அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் கொண்டு வருவார்கள். ஒரு நாள் நீங்கள் கீழே இருப்பீர்கள், அடுத்த நாள் திடீரென உயர்வீர்கள். அதனால் ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஆண்டு நிலைத்தன்மை உங்கள் கையில்தான் இருக்கிறது. இப்போது கல்வி பற்றி நான் சொல்கிறேன். மாணவர்களே, இந்த ஆண்டு நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் மூளை வேகமாக வேலை செய்யும். நீங்கள் படிப்பதை விரைவாக புரிந்து கொள்வீர்கள், ஆனால் கவனச்சிதறல் அதிகமாக இருக்கும். மொபைல், சோஷியல் மீடியா, இவை உங்களை பின்னுக்கு இழுக்கும். நான் ஒரு சிம்பிள் அட்வைஸ் கொடுக்கிறேன். நாளுக்கு 3 மணி நேரம் முழு கவனத்துடன் படியுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். தொழில், வேலை செய்பவர்கள், இந்த ஆண்டு உங்களுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கும், ஆனால் அதற்கு முன் அழுத்தமும் அதிகரிக்கும். பாஸ் உங்களை டெஸ்ட் பண்ணுவார். நீங்கள் அந்த டெஸ்டை பாஸ் செய்தால் ப்ரமோஷன் நிச்சயம். வேலை தேடுபவர்கள், அன்எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அதை மிஸ் பண்ணாதீர்கள். பணம், இந்த ஆண்டு நீங்கள் பணம் சம்பாதிப்பீர்கள், ஆனால் சேமிக்க தெரியவில்லை என்றால் அந்த பணம் நீடிக்காது. ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுங்கள், எவ்வளவு சம்பாதித்தாலும் குறைந்தது 30% சேவ் பண்ணுங்கள். குடும்பம், இந்த ஆண்டு ஃபேமிலி பாண்டிங் அதிகரிக்கும், ஆனால் ஈகோ கிளாஷ் வரும். நான் ஒரு வார்னிங் கொடுக்கிறேன். நீங்கள் சொல்வது சரி என்றாலும் அதை எப்படி சொல்கிறீர்கள் என்பதே முக்கியம். காதல், சிங்கிளா இருக்கிறவர்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் லவ் வரும். கமிட்டடா இருக்கிறவர்களுக்கு ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும், ஆனால் பொசசிவ்னஸ் கண்ட்ரோல் செய்ய வேண்டும். உடல் நலம், பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை, ஆனால் ஸ்ட்ரெஸ் அதிகம் இருக்கும். நீங்கள் தினமும் வாக்கிங், மெடிடேஷன், வாட்டர், இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது மிகவும் முக்கியமான பகுதி, வழிபாடு. நான் மிகவும் தெளிவாக சொல்கிறேன். இந்த ஆண்டு உங்களுக்கு மிக முக்கியமான தெய்வங்கள்: முருகன், ஆஞ்சநேயர், சிவன், துர்க்கை அம்மன். செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு உங்கள் வாழ்க்கையை வேகமாக மாற்றும். குலதெய்வம், இது நான் மிகவும் முக்கியமாக சொல்கிற விஷயம். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் குலதெய்வ அருள் இல்லாமல் முழு வெற்றி கிடைக்காது. இந்த ஆண்டு குறைந்தது 2 முறை குலதெய்வ கோவிலுக்கு செல்லுங்கள். ஃபேமிலியுடன் சென்று வழிபடுங்கள். நீங்கள் பார்ப்பீர்கள், நடக்காத விஷயங்கள் கூட நடக்கும். செல்ல வேண்டிய கோவில்கள்: திருச்செந்தூர் முருகன் கோவில் உங்கள் தடைகளை உடைக்கும். பழனி முருகன் கோவில் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும். திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோவில் பணவரவை அதிகரிக்கும். சிதம்பரம் நடராஜர் கோவில் உங்களுக்கு ஆன்மீக தெளிவு தரும். சமயபுரம் மாரியம்மன் கோவில் உங்களை பாதுகாக்கும். இறுதியாக நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேன்.
மேஷம் ராசிக்காரர்களே, இந்த ஆண்டு உங்களை சோதிக்கும், ஆனால் அதைவிட அதிகமாக உயர்த்தும். நீங்கள் டிசிப்ளினுடன் இருந்தால், பேஷன்ஸுடன் இருந்தால், ஃபெய்த்துடன் இருந்தால், இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக மாறும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.